வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நூற்றாண்டில் மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை ஒன்று அரசியல், இன்னொன்று சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும் கல்வியாளர்களும் சிந்தனையாளர்களும் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களும் வழிகாட்டுறேன் அப்படிங்கிற பேரில் பேசுகிறவங்களும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா என்னென்னா வலுத்தது வாழும், இருக்கிற இடத்துல வலிமையாக இருக்கிறது பிழைச்சிக்கிறோம் அப்படின்னு தான் விளக்கம் கொடுக்குறாங்க. உண்மையிலே அதுக்காக சார்லஸ் டார்வின் சொன்னார், சிந்திச்சு பாருங்க. அதாவது ஃபிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வலிமையானது, வலிமையோடு இருக்கிறது பிழைச்சிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மாறாக பொருந்தி இருப்பது, சாதகமாக வாழ்வது, பயனோடு வாழ்வது, என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டு வாழ்வது, எந்த மாதிரியான சூழல் இருக்கோ அந்த சூழல் மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்வது, இந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு சார்லஸ் டார்வின். இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற தியரி மனிதர்களுக்கு உருவாக்கி கொண்ட தியரி. ஜீவராசிகளுக்கெல்லாம் அப்படி தெரியாது. மனிதர்கள் தங்களுக்கு வேண்டிய நிலத்தையும் உடமையும் பெரிய இந்த வனப்பகுதியும் காட்டையும் சொத்துக்களையும் தனதாக்கி கொண்டுட்டு அதில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வார்த்தையை மிக தவறாக பிரயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு என்னைக்காவது அவங்க சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்றால் சர்வைவல் அப்படிங்கிற வார்த்தை இவ்வளவு மோசமான பொருளை தராது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு அடிக்கடி பேசுகிறவங்க பூரா வலுத்தது வாழும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்களே ஒழிய இந்த மெய்யான பொருளை அவர்கள் சிந்தித்து பார்வதில்லை. ஃபிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதுக்கு நம்ம வலிமைன்னு நினச்சிக்கணும்? அந்த மாதிரி இல்லை. அதாவது ஒரு அடாப்டேஷன் எடுத்துக்கலாம், அதோடு பொருந்தி வாழ்கிறதுன்னு எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் மேம்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு பழகி கொள்ளுதல் அப்படிங்கிறத கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினம் அடித்து வாழ்கிறத நியாயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் தான் இந்த மாதிரியான பொருளை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி, பொறாமை, சூது, வஞ்சனை இதெல்லாம் செஞ்சு அதில் அவங்க பழக்கப்பட்டதுனால தான் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. உண்மையிலே இந்த உலகம் அதுக்கு இல்லை. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாரும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உரியது தான். அதில் எல்லாருமே சர்வைவல் பண்ணணும். அந்த சர்வைவல் பண்ணுற மாதிரி இந்த பூமியை மாற்றுறதுக்கு தான் இந்த தியரியை பயன்படுத்தணுமே ஒழிய பொருந்தி வாழ்தல், இணைந்து வாழ்தல், இயைந்து வாழ்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இதை புரிந்து கொள்ளணுமே தவிர இவர்கள் சொல்வது போல் ஆதிக்கம் உள்ளதுதான் பிழைக்கும் என்பது மிக தவறான வாதம் என்று நாம் இதன் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.